நெல்லை புத்தக திருவிழா பிப்ரவரி 12ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 10ஆம் தேதியை தொடங்கவிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். நெல்லை மாநகராட்சி வர்த்தக மையத்தில் 9வது பொருணை புத்தக திருவிழா வரும் 10ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு மாநகராட்சி எதிரே உள்ள வர்த்தக மையம் முன்பு புத்தக திருவிழா விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஆட்சியர் சுகுமார் ஓவியம் வரைந்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளும் ஓவியங்களை வரைந்தனர். பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் வாயிலாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதுவரை இல்லாதளவாக இந்த நிதியாண்டில் 10 திரைப்பட குழுக்கள் தணிக்கை வாரியத்தின் முடிவை எதிர்த்து பல்வேறு உயர்நீதிமன்றங்களை நாடியுள்ளன. 55 படங்கள் தணிக்கை வாரியத்தின் முடிவை எதிர்த்து திருத்த குழுவிடம் முறையிட்டிருக்கின்றன. இதனிடையே திரைப்படங்களுக்கு சான்றிதழ் வழங்குவதற்கான கால அளவை மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் குறைத்துள்ளது. ஒரு திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குவதற்கு 48 வேலை நாட்கள் கால வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அது தற்போது 18 வேலை நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. குறும்படங்களுக்கு சான்றிதழ் வழங்குவதற்கான கால அளவு 3 வேலை நாட்களாக்கப்பட்டுள்ளது. திரைத்துறையில் 14 ஆண்டுகளை நிறைவு செய்த நடிகர் சிவகார்த்திகேயன் தனது குடும்பத்தினருடன் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அனைத்து சன்னதிகளிலும் வழிபாடு செய்த அவரை பார்க்க ரசிகர்கள் திரண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சினிமாவில் பல பாடங்களை கற்றுக்கொண்டதாகவும் அடுத்த படத்தின் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் தெரிவித்தார். 14 ஆண்டுகள் நிறைவுன்றது எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் ஒவ்வொரு வருஷம் கூடும் பொழுதும் பொறுப்பு தான் அதிகமாகிட்டு இருக்கு. இன்னும் நல்லா பண்ணணும்னு தோணிட்டே இருக்கு. அடுத்து ஒரு படம் இப்போ எல்லாமே லாக் பண்ணிட்டோம். கண்டென்ட் டைரக்டர் எல்லாமே, ப்ரொடியூசர் எல்லாமே. சீக்கிரத்தில் அதுக்கான அறிவிப்பு வரும்னு. அது எல்லாரும் என்கிட்ட இருந்து என்ன மாதிரியான படம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரியான படமாக நிச்சயமாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிக்கிற மாதிரி படமாக நிச்சயமாக இருக்கும். கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திருச்செந்தூரில் கூறினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தரிசனம் செய்த பிறகு வெளியே வந்த ஓ பன்னீர்செல்வத்திடம் களத்தில் யாரோடு நிற்கப் போகிறீர்கள் என செய்தியாளர்கள் கேட்டபோது வழிவிடு முருகா என கூறியவாறு சென்றார். வாங்க வழிவிடுங்க முருகா முருகா வழிவிடுங்க முருகா வழிவிடுங்க முருகா வழிவிடுங்க முருகா. தங்கம் விலை உலகளவில் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களிடம் உள்ள பழைய நகைகளை விற்று லாபம் ஈட்டுவது அதிகரித்துள்ளது. குறிப்பாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பழைய நகைகளை வாங்குவதற்கென்றே உள்ள கடைகளை நாடி பலர் வருகின்றனர். தங்கம் விலை இதே உச்சநிலையில் நீடிக்காது என எதிர்பார்ப்பதால் விலை உயர்வின் அதிகபட்ச பலனை பெறுவதற்காக விரைந்து விற்பதாக அவர்கள் கூறுகின்றனர். கிறிஸ்டின் என்பவர் தன் தாயார் பயன்படுத்திய பழைய மோதிரங்கள் மற்றும் வளையல்களை விற்று 1237 யூரோக்கள், அதாவது சுமார் 1,10,000 ரூபாய் பெற்றார். இதற்காக தனது தாய்க்கு நன்றி கூறிய கிறிஸ்டின் இந்த தொகையை சுற்றுலா செலவோ அல்லது மகளின் வீட்டுச் செலவுகளுக்கோ பயன்படுத்தப் போவதாக தெரிவித்தார். பெங்களூருவில் மெட்ரோ ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. 4 முதல் 10 விழுக்காடு, அதாவது ₹1 முதல் ₹5 வரை கட்டண உயர்வு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டண நிர்ணயக்குழு அளித்த பரிந்துரைப்படி இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக பெங்களூரு மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 7.5 ஆண்டுகளுக்கு பின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இனி ஆண்டுதோறும் 5 விழுக்காடு கட்டணம் உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் பொய் புகார் அளித்த நிகிதாவை கைது செய்ய வேண்டும் என்று அஜித்குமாரின் தாய் மாலதி வலியுறுத்தியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் தமது மகன் அஜித்குமார் நகையை திருடவில்லை என்று நீதிமன்றமே கூறிவிட்டதாகவும் அவரை துன்புறுத்தி கொலை செய்த யாரும் சிறையிலிருந்து வெளியே வரக்கூடாது எனவும் தெரிவித்தார். நிகிதா அளித்த பொய் புகார் குறித்து விசாரிக்க கூறிய காவல்துறை மேலதிகாரி யார் என்றும் மாலதி கேள்வி எழுப்பியுள்ளார். பார்த்தாங்க, எல்லாருமே பார்த்தாங்க. ரொம்ப நானும் என் மயன் ரொம்ப குறுகி போயிட்டே இருந்தோம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நினைச்சாங்க. அதை வெளிப்படைய என்னால் சொல்ல முடியாது. எனக்கு தெரியும் என் மயன் எப்படின்னு, என் மயனுக்கு தெரியும் அண்ணன் எப்படின்றது.
ஆனா இவங்க கண்ணோட்டம் பூரா அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா அது வந்து அந்த சந்தேகம்லாம் இப்ப விலகி இருக்கும்ல, இதை பார்த்து விலகி இருக்கு. அதளவு கொஞ்சம் சந்தோஷம் தான். கொடுக்கவே கூடாது, வெளியே வரவே கூடாது. ரயிலில் RAC என்ற பெயரில் பாதி இருக்கை உறுதி செய்யப்படுவோருக்கு பாதி கட்டணத்தை திரும்பத் தர வேண்டும் என்று ரயில்வே துறைக்கு நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு அறிவுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு புதனன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் பயணம் உறுதி செய்யப்பட்ட பட்டியலில் சிலருக்கு RAC இருக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முழு இருக்கை வசதிக்காக பயணி கட்டணம் செலுத்தும் நிலையில் RAC என்ற பெயரில் பாதி இருக்கை மட்டுமே அளிப்பதை நியாயப்படுத்த முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. RACயில் பயணிக்கும் பயணிக்கு அவர்கள் செலுத்திய கட்டணத்தில் பாதியை திருப்பித் தரும் முறையை ரயில்வே அமைச்சகம் செயல்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தனி நாடு கோரி போராடி வரும் பலூச்சிஸ்தான் விடுதலை படையினரிடம் தங்கள் நாட்டு ராணுவத்தை விட அதிநவீன ஆயுதங்கள் உள்ளதாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறினார். 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள துப்பாக்கிகள், அதீத வெப்பம் மூலம் எதிரிகளை தாக்கும் சிறப்பு ஆயுதங்கள் உள்ளிட்ட அமெரிக்க ஆயுதங்கள் அவர்களிடம் உள்ளதாக அமைச்சர் கூறினார். பலூச்சிஸ்தான் பிராந்தியம் மிகப்பெரிய அளவில் இருப்பதும் தங்கள் படைகளுக்கு சவாலாக இருப்பதாக ஆசிப் கூறினார். பலூச்சிஸ்தான் விடுதலை படை தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி பெரும் இழப்புகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் அதை தடுக்க இயலாத நிலையில் பாகிஸ்தான் உள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் அமைச்சரின் விளக்கம் வெளியாகியுள்ளது. பலூனில் பறந்து மதுரை மாநகரை வானிலிருந்து சுற்றி பார்க்கும் திட்டத்தை தொடங்க தனியார் நிறுவனம் சோதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. மதுரையின் அழகை வானிலிருந்து காணும் வகையில் பலூன் மூலம் பயணிக்கும் திட்டத்தை தனியார் நிறுவனம் செயல்படுத்த உள்ளது. சோதனை முயற்சியாக தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் பலூனில் ஏறி பயணித்தனர். வடபழஞ்சி பகுதியில் பிரம்மாண்ட பலூன் தரையிறங்கியதை அங்கிருந்த மக்கள் ஒருவித தயக்கத்துடன் சென்று பார்த்தனர். பலூன் பார், பெரிய பலூன். அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதிகளில் நிலவி வரும் கடும் பனி புயல் காரணமாக பல இடங்களில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் டென்னசி மாகாணத்தில் நாக்ஸ்வில்லே உயிரியல் பூங்காவில் உள்ள மைலோ, ரேஞ்சர், கஸ், லியாம் ஆகிய 4 வெள்ளை காண்டாமிருகங்கள் பனியில் துள்ளி குதித்து விளையாடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வெள்ளை போர்வையால் மூடப்பட்டது போல காட்சியளிக்கும் மைதானத்தில் இந்த காண்டாமிருகங்கள் உற்சாகத்தில் ஓடித்திரிந்தன. சிறிது நேரம் பனியில் விளையாடிய பிறகு குளிர் தாங்காமல் அவை மீண்டும் தங்களது பாதுகாப்பான இருப்பிடங்களுக்கு சென்றதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கான நடவடிக்கைகளில் தேமுதிக வேகம் காட்ட தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்பமனு விநியோகம் நாளை தொடங்குகிறது. விருப்பமுள்ள நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட மனுக்களை வரும் 12ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். கலைவாணர் NS கிருஷ்ணனின் புதுப்பிக்கப்பட்ட சிலையை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை GN செட்டி சாலையில் இருந்த NS கிருஷ்ணனின் சிலை புதுப்பிக்கப்பட்டு அவரது குடும்பத்தினரின் கோரிக்கையை அடுத்து சென்னை கலைவாணர் அரங்க வளாகத்தில் நிறுவப்பட்டது. 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள NS கிருஷ்ணனின் சிலையை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கைவினைப் பொருட்களின் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தஞ்சாவூர் ஓவியம், சுடு களிமண், கலம்காரி, மூங்கில் வேலைப்பாடுகள், நாற்பொருட்கள், தோடா சித்திர தையல் பொருட்கள், வாழை நார் பொருட்கள், குறும்பா ஓவியம், மரச்சிற்பங்கள், கற்சிற்பம் போன்ற பல்வேறு கலைப்பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றன. மேலும் சிறந்த கைவினைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகளையும் பூம்புகார் மாநில விருதுகளையும் முதல்வர் வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விரைவில் தாக்கல் செய்யப்படவுள்ள இடைக்கால நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதுடன் அதில் இடம்பெறும் திட்டங்கள், அதற்கான செலவுகள் தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட்டது.
அதேபோல ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் அரசு நலத்திட்டங்களுக்கான தொடர் செலவுகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. குறிப்பாக 34,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 தொழில் முதலீடுகளுக்கும் தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தொழில்துறையில் தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் TRB ராஜா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 15 முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் 34,237 கோடி ரூபாய் முதலீடு கிடைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். இதனால 15 முதலீட்டு திட்டங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள் தலைமையில் நடந்த இந்த அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக 34,000 கோடியே 237.39 கோடி ரூபாய்க்கான முதலீடு, 55,096 நபர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான பல திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டின் அந்த நம்பர் 1 பொசிஷனை, இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை தொடர்ந்து உறுதி செய்யும் இந்த வேலையை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். டாஸ்மாக் பணியாளர்களின் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் 11ஆம் தேதி அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் பேரணி நடத்தப்பட உள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டாஸ்மாக் நிறுவன ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்தல், போதிய ஊழியர்களை நியமித்தல் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் வரும் 11ஆம் தேதி சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து எழும்பூர் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் வரை பேரணி நடத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்கும் தமிழக அரசை கண்டித்து வரும் 13ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கே பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக தவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிந்தித்து சிந்தித்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தேர்தல் அறிக்கையை கே பழனிசாமி வெளியிடுவதாகவும் விமர்சித்திருக்கிறார். தோல்வி பயம் என்பது அவளுக்கு ஏற்பட்ட காரணத்தின் அடிப்படையிலே தான் இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே தவிர, இன்று பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தேர்தல் அறிக்கை என்பது மொத்தமாக கொடுக்கப்பட வேண்டியது. ஒவ்வொரு நாளும் சிந்தித்து தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார் என்று சொன்னாலே எவ்வளவு தோல்வி பயம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாநிலங்களவையில் கடும் அமளிக்கிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி, காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் நாட்டை பின்னுக்கு தள்ளியதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். குடியரசுத் தலைவர் உரையின் மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையில் பிரதமர் உரையாற்றினார். அப்போது எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன. தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர், காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மத்தியில் ஆட்சியில் பங்கேற்றிருந்தும் தரம் தாழ்ந்து செயல்படுவது வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். कांग्रेस हो, टीएमसी हो, डीएमके हो, लेफ्ट हो, के दशकों से केंद्र में सत्ता में रहे हैं, सत्ता के भागीदार रहे हैं। राज्यों में भी उनको सरकारें चलाने का अवसर मिला है, लेकिन उनकी पहचान क्या बनी है? आज डील की चर्चा होती है तो गौरव से कहते हैं, तब डील की चर्चा होती थी तो बॉफोर्स डील याद आता था। ये डील होते थे। उन्होंने सिर्फ जेब भरने का काम किया। नागरिकों के जीवन में बदलाव आना उनकी प्राथमिकता नहीं थी। பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் கடந்த 2023 முதல் ராவல்பிண்டி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். லண்டனில் வசிக்கும் அவரது மகன்கள் சுலைமான் மற்றும் காசிம் தங்கள் தந்தையை சந்திக்க பாகிஸ்தான் வர விசா கோரிய நிலையில் ஷெஃபாஸ் ஷெரீப் அரசு வேண்டுமென்றே அதற்கு முட்டுக்கட்டை போடுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சிறையில் இம்ரான்கானின் உடல்நிலை மோசமடைந்து வருவதாகவும், குறிப்பாக கண் பார்வையை பாதிக்கக்கூடிய இரத்த நாள அடைப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அவருக்கு சரியான சிகிச்சை மறுக்கப்படுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பிள்ளைகள் தந்தையை பார்க்க தடுக்கப்படுவது அடிப்படை மனித உரிமைகளை மீறும் செயல் என அவர்கள் சாடியுள்ளனர்.
ஜப்பானில் கடந்த 2 வாரங்களாக வரலாறு காணாத அளவு பனிப்பொழிவு உள்ள நிலையில் அதனால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 35ஆக அதிகரித்துள்ளது. சுமார் 400 பேர் காயமடைந்துள்ளனர். சாலைகளில் பனிக்கட்டி சில அடி உயரத்திற்கு குவிந்துள்ள நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு வகை இயந்திரங்கள் மூலம் பாதைகள் மீட்கப்பட்டு வருகின்றன. வீடுகளின் கூரைகள், சாலைகளில் உள்ள பனியை அகற்ற பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உலகின் பனிப்பொழிவு மிகுந்த நகரமாக கருதப்படும் அமோரி நகரத்தின் பனிப்பொழிவின் அளவு 72 அங்குலமாக உள்ளது. இது கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அதிக அளவாகும். ஈரானில் பாலின பாகுபாட்டை எதிர்த்து பெண்கள் அமைப்பினர் போராடி வரும் நிலையில் அந்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை ஒருவர் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் 107வது உறுப்பினராக ஈரானைச் சேர்ந்த பேட்மிண்டன் வீராங்கனை சொரையா அகை முறைப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் 95க்கு 2 என்ற வாக்குகள் கணக்கில் அவர் இந்த மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார். இதன் மூலம் 132 ஆண்டுகால ஒலிம்பிக் வரலாற்றில் ஈரானிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் பிரதிநிதி மற்றும் தற்போதைய மிக இளவயது உறுப்பினர் என்ற இரட்டை சாதனைகளை சொரையா அகை படைத்திருக்கிறார். மிலன் குளிர்கால ஒலிம்பிக் களத்தில் ரோபோ நடனத்துடன் அதிரடியாக தொடங்கியது. சீன நிறுவனத்தின் மனித உருவ ரோபோக்கள் ஆடிய ஹிப்ஹாப் மற்றும் தைஜி நடனம் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. சீனாவின் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் மற்றும் கலைநயமிக்க சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மையத்தில் சீன கலாச்சாரத்தை மக்கள் நேரடி அனுபவமாக பெறலாம். 126 வீரர்கள் கொண்ட மிகப்பெரிய குழுவுடன் மிலான் வந்துள்ள சீனா பெய்ஜிங் ஒலிம்பிக் சாதனையை முறியடிக்கும் முனைப்புடன் களமிறங்கியுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் உரிமைகள் பறிக்கப்பட்டிருப்பதாக திமுகவின் மாநிலங்களவை எம்பி திருச்சி சிவா குற்றஞ்சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் பிரதமர் உரையாற்ற தொடங்கிய போது எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயை உரையாற்ற அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. தொடர்ந்து பிரதமர் பேசத் தொடங்கிய சிறிது நேரத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். எல்லா எதிர்க்கட்சிகளின் சார்பாக அவர் பேசுகிறார். அவருடைய 1-2 நிமிட உரைக்கு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற அந்த பொறுப்பை தட்டி கழித்துவிட்டு சிரித்துக் கொண்டு பதில் சொல்லி பேசுகிறார் என்று சொன்னபோது இவர்கள் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருப்பதற்கு எங்களுக்கு வேறு என்ன வேலை? அவர்கள் நிறைய கதை சொல்வார்கள். குறுக்கே பேசவும் முடியாது, விளக்கம் கேட்கவும் முடியாது, எங்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கவும் முடியாது. ஆக நாடாளுமன்றம் என்பது ஒரு கட்சிக்காக மாறிவிட்டது. எதிர்க்கட்சிகள் என்பவை பெயருக்குத்தானே தவிர உரிமைகள் அவருக்கு இல்லை என்ற நியதி பல காலமாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் நடக்கிறது. இப்போது அது உச்சத்தில் இருக்கின்றது. எங்கள் குரலுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை, எங்கள் கருத்துக்களுக்கு அங்கே கேட்பதற்கு அவர்களுக்கு மனமில்லை.